சண்டேஸ்ல சாப்பிட்டு தூங்கி சலிச்சு போச்சா? வீக்கெண்ட்ல வெளியே போலாம்னு யோசிக்கும் போது தான் உங்க மூளை ஒன்று சொல்லும். வேட்டி வாங்கவே காசு இல்லை, எங்க வெளியே போறது? இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குதான் நாங்க ஒரு ஐடியாவோட வந்திருக்கோம். அது என்ன ஐடியானா, காசே இல்லாம உங்க கவலையெல்லாம் சும்மா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போறதுக்கு ஒரு 5 ஸ்பாட் எடுத்துன்னு வந்திருக்கோம். மெரினா பீச் என்ட்ரி ஃப்ரீ தான். அதனால கால்நடையா நடந்துகிட்டே போய் கால் மேல காலை போட்டுக்கின்னு உங்க கவலையெல்லாம் அந்த அலையோட அடிச்சுட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பெசன்ட் நகர் பீச் மெரினா பீச்சோட இன்னும் கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா இருக்கும். இங்கே என்ட்ரி ஃப்ரீ தான், நடந்துகிட்டே என்ஜாய் பண்ணலாம். அடுத்து அண்ணா நகர் டவர், இங்கே என்ட்ரி ஃப்ரீ தான். நீங்க மார்னிங் போறத விட ஈவினிங் போனீங்கன்னா சில்லா வைபா நல்லா இருக்கும். டவரை சுத்தி செல்ஃபிஸா எடுத்து இன்ஸ்டா ஸ்டோரி போடலாம், ரீல்ஸும் பண்ணலாம். இங்கதான் ஏத்தி அந்த சாங் இங்க தான் கவர் பண்ணாங்க. அடுத்து அடியார் ரிவர் சைடு வாக், சைலண்டான பிளேஸ். நீங்க அதிக சத்தம்லாம் கேட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு வண்டியோட ஹார்ன் சத்தம், வீட்டுல அம்மா சாமா உருட்டுற சத்தம், ஒய்ஃப் வந்து கத்துற சத்தம், HR காதிட்டு வந்து கத்துற சத்தம், டீம் லீடர் சம்பந்தமே இல்லாம வந்து 4 பேர் மத்தியில நாக்கு பிடிக்காம ஒரு 4 கேள்வி சத்தம். இந்த மாதிரி பல சத்தத்தை கேட்டு சைலண்ட்டை கேட்டீங்கன்னா ஒரு நாள் மன நிம்மதியா இருக்கும். அடுத்து எக்மோர் மியூசியம், இன்சைடு போவதான் டிக்கெட் வேணும். அதனால நம்ம உள்ள போறதால வெளியே அவுட் சைடு ஆர்கிடெக்சர்லாம் சூப்பரா இருக்கும். அங்க செல்ஃபி எடுக்கலாம், ரீல்ஸ் பண்ணலாம். உள்ள போனாதான் காசு, வெளியே இருந்தா காசு இல்ல. தனியா போனீங்கன்னா போன்ல ஏர்பட்ஸோட போயிடுங்க, மெலடியான சாங்க காதுல கேட்டுக்கிட்டு போங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வேர்ல்ட் ஆஃப் GS Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.